ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாசனம் மகாபரிவாசனம் மகாபரிவாசனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 பக்தி என்ற தலைப்பில் பெரியவா சொல்றத மேல வாசிக்கிறேன். இது பக்கம் 982 ஆரம்பிக்கிறது. அப்படியானால் அத்வைதம் தப்பா என்றால் அப்படியும் இல்லை. இதென்ன குழப்பமாய் இருக்கிறது என்று பார்த்தால் ஆச்சாரியால் ரொம்ப அழகாக தெளிவுபடுத்தி பதில் சொல்கிறார். சமுத்திரமும் அலைகளும் ஒன்றா வேறு வேறா? மேலே பார்த்தால் வேறேதான், உள்ளே போனால் ஒன்றுதான். உள்ளுக்குள்ளேயே அலையே இல்லை. அந்த மாதிரி உள்முகமாக போய்விட்டால் ஜீவாத்மாக்கள் என்ற பல அலைகளே இல்லாமல் ஒன்றேயான பரமாத்மா சாகர அடிமட்டம் மட்டும்தான் அத்வைதமாக இருக்கிறது. அந்த சமுத்திரமே தான் மேல் மட்டத்தில் பல அலைகளாக தெரிகிறது. ஏக சமுத்திரத்தில் காற்றினால் அநேக அலைகள் உண்டாகின மாதிரி மாயையால் வெளிமுகப்படுகிற போது ஒரே பரமாத்மாவில் பற்பல ஜீவாத்மாக்கள் உண்டான மாதிரி இருக்கிறது. இந்த ஸ்திதியில் ஒவ்வொரு அலையும் நானே பூர்ண சமுத்திரம் என்று சொன்னால் தப்புதானே? அலைகளான தாங்கள் அனைவரும் ஒரே சமுத்திரத்தை சேர்ந்த அதன் சிறு சிறு அம்சங்கள் என்பதுதானே சரி. அதுபோல அத்வைதானுபூதியில் இருப்பது ஒன்றே என்றாலும் சத்யபி பேதாகபமே விவகார தசையில் ஜீவர்களான நாங்கள் எல்லோரும் எப்படி சமுத்திரமில்லாமல் அலைகள் இல்லையோ அப்படி உன்னையன்றி இருப்பு என்பதே இல்லாமல் முழுக்க முழுக்க உன்னை சேர்ந்தவர்களே. நாத தவாகம் ந மாமகீனஸ்வம். நாத எங்களை ஆள்கிற பிரபுவே, தவாகம் தவ அகம், அகம் நான், தவ உன்னுடையவன், நான் உன் உடைமை. ந மாமகீன துவம் என்றால் துவம் நீ, மாமகீனக என்ற என்னுடையவன், ந அல்ல நீ என்னுடைமை அல்ல. பிரபுவே, நான் உன் உடைமை, நீ உடைமையாளன். நீ என்னை சார்ந்து என் உடைமையாக இருப்பவன் இல்லை. அலையில்லாமல் சாந்தமாக சமுத்திரம் இருக்கலாம், உள்ளே எப்பொழுதும் அது அப்படி இருப்பதுதான். அதே போல் ஜீவர்களும் பிரபஞ்சமும் இல்லாமல் நீ இருக்கலாம், ஆனால் சமுத்திரம் இல்லாமல் அலை இருக்க முடியாது. அதுபோல் நீ இல்லாமல் நான் இல்லவே இல்லை. சமாதி நிலையில் நான் நீ பேதமில்லாத ஏகத்தை நான் அனுபவிக்கிறேன் என்பதால் விவகார தசையில் நம்மை இரண்டாக பார்க்கிற போது நீதான் என் உடைமை, நீதான் என்னை சார்ந்திருப்பவன் என்று நினைத்தால் அது எப்பேற்பட்ட அசம்பாவிதம் தெரியுமா? சமுத்திரம்தான் அலையை சேர்ந்தது, அலை சமுத்திரத்தை சேர்ந்ததில்லை என்று நினைக்கிற மாதிரிதான். சாமுத்ரோஹி தரங்கக கஷன சமுத்ரோ ந தாரங்கக. தரங்கம் என்றால் அலை, ஜலதரங்கம் என்கிறோம். அலைதான் சமுத்திரத்தின் உடைமை. சமுத்திரம் அலையின் உடைமை இல்லை, ஒரு காலம் இல்லை. கஷன ஒரு காலம், தப்பித்தவறி கூட பரமாத்மா ஜீவாத்மாவை சார்ந்திருப்பதாக நினைத்துவிடப்படாது என்பதற்காக ஒரு காலம் இப்படி இல்லை என்று அழுத்தமாக கஷன போட்டு காட்டியிருக்கிறார். அத்வைதத்தை விவகார உலகத்திலே தப்பாக போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது என்ற அக்கறையால் கவலையால் இப்படி அழுத்தி சொல்லி இருக்கிறார். எல்லாம் உன் உடைமையே என்று தாய்மானவர் பாடினார். உடைமைக்கு ஸ்வம் என்று பெயர். எல்லாவற்றுக்கும் ஸ்வம், அனைத்துக்கும் உடைமையாளன்தான் சுவாமி. அதனால்தான் உடையவர் என்று வைஷ்ணவர்கள் சொல்கிறார்கள். மற்றவர்கள் கூட முன்காலத்தில் கபாலீஸ்வர சுவாமி, நாகேஸ்வர சுவாமி என்பது போன்ற பெயர்களை கபாலீஸ்வரமுடையார், திருநாகேஸ்வரமுடையார் என்பது போல உடையார் சப்தத்தால் தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். முடிவான அனுபவம் என்று வருகிற போது ஆச்சாரியால் சைவ வைஷ்ணவ சித்தாந்தங்களுக்கு மாறாக ஜீவனும் பிரம்மமும் ஒன்றே என்ற சித்தாந்தம் செய்கிற போதிலும் யதார்த்த நிலையை விவகார தசை கருத்தில் கொண்டு இந்த ஸ்லோகத்தை பண்ணும்போது நடைமுறை வாழ்க்கையில் தானே ஈஸ்வரன் என்று தப்பாக எவனும் நினைத்து விடாமல் அவனது லவவேச அம்சமேதான் என்று அடங்கி பணிந்து இருக்க வேண்டும் என்று உபதேசிக்கிறார். சைவ வைஷ்ணவ பக்திமான்களுக்கும் கொஞ்சமும் பின்வாங்காமல் அவர்களைப் போலவே நைஷ்யமாக எளிமையாக பகவான் பிரார்த்தனை பண்ணுகிறார். ஷட்பதி ஆரம்பத்தில் அவர் வேண்டிய வினயத்துக்கு அவரே விக்கிரகமாக இருந்து கொண்டு பிரார்த்தனை பண்ணுகிறார். ஆச்சாரியால் எப்படி கொள்கை பிடிவாதமே இல்லாமல் இருந்தார் என்று இங்கே தெரிகிறது. அவரது சித்தாந்தம் லட்சியம் என்னவென்றால் அத்வைதம். ஆனால் அந்த சித்தியின் அந்தத்துக்கு லட்சிய நிலைக்கு போகாமல் ஈஸ்வரன் ஜீவன் என்று துவைதமாக இருக்கும்போது ஜீவனை பார்த்து, அடா அப்பா, அத்வைதத்தை இங்கே கொண்டு வந்து விடாதே என்று அவரே தடுக்கிறார். துவைதிகளை விட ஸ்ட்ராங்காக அத்வைதத்தை அந்தண்டை கொண்டு போக சொல்கிறார். பரமாத்மாவாகவே இருப்பதிலே ஒரு ஆனந்தம் என்றால் அவனை பக்தி பண்ணி கொண்டிருப்பதும் ஒரு ஆனந்தம் இருக்கிறது. பக்தி பண்ணும்போது அவனே நாதன்,
நம்மை உடைமையாக கொண்டவன். அவனிடம் துரும்பாக பணிந்து கிடக்க வேண்டியவர்களே நாம் என்று புரிந்து கொண்டால்தான் அந்த ஆனந்தம் கிடைக்கும். ஆகையினால்தான் ராமானுஜருக்கும் மத்வருக்கும் கொஞ்சம் கூட பின்னே தங்காமல் அத்வைத பரமாச்சாரியாலும், நீ மகா சமுத்திரம் என்றால் நான் அதிலே ஒரு சின்ன அலைதான், நீ என்று நான் இல்லை, நான் உன் சொத்துதான் என்று ஒரே பணிவாக சொல்கிறார். சத்யபி பேதாகபமே நாதத்வாகம் ந மாமகீனஸ்துவம் சாமுத்ரோ ஹி தரங்கः क्वचन समुद्रो न तारंगः. ओम श्री गुरुभ्यो नमः. श्री महापरिवाचरणं महापरिवाचरणं महापरिवाचरणं.